இடப்பிரச்சினைக்கு சுயாட்சி முறையில் தீர்வு, மக்கள் போராட்ட முன்னணி அறிவிப்பு. பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் மக்கள் போராட்டத்தில் முழுமையாக அர்ப்பணிப்பேர் என அறிவிப்பு. ஜூலை கலவரம் இடம்பெற்று 41 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் தொடர்ச்சியாக தமிழர் நிலம் அபகரிக்கப்பட்டு வருகின்றது. சார்ல்ஸ் நிர்மலநாதன் குற்றச்சாட்டு. யாழ் மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினரின் சங்கத்தின் புதிய நிர்வாக தெரிவு. கரைச்சி பிரதேச சபையில் நிரந்தர நியமனம் வழங்கப்படாமை தொடர்பில் வடமாகாண ஆளுநரிடம் கேள்வி. கொரோனா கட்டாய உடற்தகனம், மன்னிப்பு கோரும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. என்னை கொலை செய்ய ஆளும் கட்சியின் ராஜாங்க அமைச்சர் திட்டம், சபையில் சாணக்கியன் பகிரங்கம். என் மனதில் இருக்கும் நபரை நான் கூற மாட்டேன், ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த வழங்கிய தகவல். ரணிலின் தன்னிச்சையான செயற்பாடு, அமைச்சரவையின் ஒற்றுமைக்கு விழுந்த மரண அடி, பீரிஸ் காட்டம். ராஜபக்சக்களின் நிழல் விழும் இடத்தில் கூட இருக்க மாட்டேன், பொன்சேகா சூளுரை. தொடர்வது விரிவான செய்திகள். இனப்பிரச்சினைக்கு சுயாட்சி முறையில் தீர்வை வலியுறுத்துவோம் என மக்கள் போராட்ட முன்னணி யாழ்ப்பாணத்தில் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்விடயம் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டது. ஊடக சந்திப்பில் வசந்த முதலிகே, சீகா செந்தில், சுவஸ்திகா அருள்லிங்கம், ராஜீவ்காந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். அறக்கலிய போராட்டக் குழுவினர், முன்னிலை சோசலிச கட்சி, புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி, முன்னாள் மாணவ செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பல சோசலிச ஜனநாயக தரப்புகள் இணைந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசியல் இயக்கத்தினை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சரான அர்ச்சுனா ராமநாதன் இன்று செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசாவை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இது தொடர்பாக வைத்தியர் அர்ச்சுனா தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். அதில், எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்களாகின்றது. இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கின்ற எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கணத்தில் நான் பிள்ளையான வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் சரிந்த தமிழினத்துக்கு மிகப்பெரிய துரோகி நானாகத்தான் இருப்பேன். இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த எனது அருமை தமிழ் சொந்தங்கள், இந்த வீர போராட்டத்திலே தங்களையே ஆகுதியாக்கிக் கொண்டு அண்ணாமார்கள், அக்காமார்கள், தம்பிகள், தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இது மட்டுமே. எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, இனிவரும் காலங்கள் நமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு, எனக்கான மக்களின் போராட்டத்தில் ஒன்றிலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தலான இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் கட்சியின் மாவட்ட பணிமனையான அறிமுகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளர் அருணாச்சலம் வேளமாலிகிதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன், வடக்கு மாகாண சபையின் மேனாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா, எழுத்தாளரும் ஆசிரியருமான தீபச்செல்வன் ஆகியோர் நினைவுரைகளை ஆற்றியிருந்தனர். கட்சியின் செயல்நிலை உறுப்பினர்கள் பலரது பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த நினைவேந்தலின் போது அண்மையில் மறைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவர் ரா சம்பந்தன் அவர்களுக்கும், தமிழீழ ராணுவ இயக்கத்தின் தலைவரும் ஈழ போராட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவருமான தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கருப்பு ஜூலை நினைவேந்தல் யாழில் இன்று மாலை அனுஷ்டிக்கப்பட்டது. கருப்பு ஜூலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ் முற்றவெளி மைதானம் முன்பாக இன்றைய தினம் மாலை இந்த நினைவேந்தல் நடைபெற்றது. இதன்போது நினைவேந்தலில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு ஏனையவர்களுக்கும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தீபன் திலீசன், மகளிர் அணி தலைவி வாசுகி சுதாகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஜூலை கலவரம் இடம்பெற்று 41 வருடங்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் தற்போதும் தமிழர்கள் ஒடுக்கப்பட்டு வருவதாகவும்
நிலங்கள் தொடர்ச்சியாக அபகரிக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கவலை வெளியிட்டுள்ளார். இன்று ஜூலை கலவரத்தின் 41வது ஆண்டு தினமாக இருக்கிறது. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் தமிழர்கள் மீது காட்டறித்தனமான தாக்குதல் நடைபெற்று இன்று தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்றது. இன்று 41வது வருடம். இன்னும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. தற்பொழுது இருந்த நிலங்களும் கலாச்சார அடையாளங்களும் பறிபோய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த சபையில் நான் மிக கவலையாக பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இந்த தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்தினுடைய தீவு பகுதியில் மன்னார் மாவட்டத்தினுடைய 1,62,000 மக்கள் வாழ்கின்ற மன்னார் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 55% மக்கள் மன்னார் தீவுக்குள் இருக்கிறார்கள். அந்த தீவினுடைய நிலப்பகுதியும் கடல் பகுதியும் சம அளவில் இருக்கின்ற காரணத்தினால் தென்மேற்கு பருவக்காற்று வடமேல் பருவக்காற்று காலப்பகுதிகளில் கடல் நீர் உள்புகுவதும் அப்போது மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகளிலும் ஆலயங்களிலும் இருக்கிறதும் பிற்பாடு 2-3 தினங்களின் பிற்பாடு அந்த மக்கள் மீள சென்று தங்களுடைய இடத்தில் தங்களுடைய வாழ்விடங்களில் குடியேறுவதும் வளமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்படியா இருக்கின்ற போது மன்னார் மாவட்டத்தில் கனிய வளம் மன்னார் தீவினுள் குறிப்பாக சவுத்பார், தாழ்பாடு, பேசாலை, எருக்களம்பட்டி, உப்புத்தரை என்று அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் கனிய வளம் அகழ்வது தொடர்பாக தொடர்ச்சியாக 2-3 வருடங்களாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு இங்கு அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் அதிகாரிகள் உடந்தையாக இதன் தொடர் முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் பல போராட்டங்கள் மக்களால் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் நினைக்கிறேன் சகல அரசியல் பிரமுகர்களாலையும் அந்த இடத்தில் வெளியால் எப்படியோ தெரியல அந்த இடத்தில் அவர்கள் இதற்கு தங்களுக்கு விருப்பமில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அபிவிருத்தி கூட்டத்தினுடைய தீர்மானத்தையும் மீறி அதனுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒரு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி கூட்டத்தில் எடுக்கின்ற தீர்மானம்தான் அந்த மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தினுடைய தலைவர் ஜனாதிபதியால் நியமிக்கின்ற ஒருவராக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது அந்த தீர்மானத்தையும் மீறி பல்வேறு செயல்பாடுகள் மாவட்டங்களில் நடைபெறுகிறது. வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் யாழ் மாவட்ட சங்கத்தின் புதிய நிர்வாக தெரிவு இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் உள்ள கலை தூது மண்டபத்தில் இடம்பெற்ற நிர்வாக தெரிவில் செயலாளராக மேரி ரஞ்சினியும் தலைவராக சிவபாதம் இளங்கோதையும் உபதலைவராக சு கஜேந்திரனும் உப செயலாளராக புஷ்பலதாவும் பொருளாளராக விஜயபாமாவும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ஏனைய நிர்வாக குழு தெரிவுகள் இடம்பெற்றன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி தொடரும் பயணத்தினை தொடர்ந்தும் தாம் முன்னெடுத்துச் செல்ல உள்ளதாகவும் தம் மீது சர்வதேச நாடுகள் கரிசனை கொண்டு தமக்கான நீதியினை பெற்றுத்தர வேண்டும் என புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இளங்கோதை தெரிவித்தார். கரைச்சி பிரதேச சபையின் நிரந்தர நியமனம் வழங்கப்படாமை தொடர்பில் வடமாகாண ஆளுநரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச சபையின் மேன்னாள் உறுப்பினர் ஜீவராஜ் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார்.
கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை உட்பட்ட பகுதியிலே 28 பேர் நிரந்தர பணியாளராக 7-6 வருஷமாக வேலை செய்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த ஒரு நியமனம் இல்லாமல் பிரதேச சபையிலே கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 1280 ரூபா. 30 நாளும் வேலை செய்தால்தான் அவர்களுடைய சிபிஎத்தை கொண்டு போக முடியாமல் இருக்கிறது. 30 நாளும் வேலை செய்தால் கூடி 38,400 ரூபா, அதில் 10,000 ரூபா இபிஎஃப் பிடிஎஃப் பெட்டப்படுது. இந்த 24,000 ரூபா தான் இந்த 6 வருஷமும் உண்மையாக கொரோனா கால பகுதிகளிலே மக்களுக்கு எவ்வளவோ சேவைகளை செய்த நபர்கள். நாங்கள் எப்பொழுது 4-5 நாளுக்கு முதல் கிழக்கு மாகாணத்திலே தொண்டமானகியாவை நாங்கள் ஆளுநர் நேரடியாக சந்தித்த போது அவர் கூறினார், எமக்கு கிழக்கு பகுதியிலே பிரதேச சபையில் வேலை செய்யும் தொண்டர்களுக்கு உடனடியாக நாங்கள் அவர்களுக்கான நியமனத்தை கொடுப்பதாக. ஆனால் உண்மையாகவே பேப்பர்களிலும் நியூஸ்களிலும் கொடுத்து கொண்டு தான் இருக்கார்கள். வடமாகாண ஆளுநர் அவர்களே, ஏன் இப்படி கிளிநொச்சி மாவட்டத்தை ஒதுக்கி பார்க்கிறீர்கள்? ஆகவே தயவு செய்து இந்த 28 பேருக்கும் நியாயமான முடிவெடுத்து அவர்களுக்கு வேலைகளை நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. அப்படி தவறும் பட்சத்திலே அவர்களும் வீதிக்கு இறங்க வேண்டிய கட்டம் வரும். ஆகவே இதை நான் பதிவிடுகிறேன். உண்மையாகவே அந்த குடும்பங்கள் வறுமை கோட்டிலே இனியில் கஷ்டப்படுகிறது. எவ்வளவோ சம்பள உயர்வுக்காக எத்தனையோ அரச நிறுவனங்கள் போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே கிளிநொச்சி மாவட்டத்தை எவ்வளவோ துப்புரவாக வைத்திருக்கும் எமது பணியாளர்கள் படுமோசமாக செயல்படுகிறார்கள். ஆகவே நான் இதை இன்று அறிய வேண்டும், ஆளுநர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அம்மா அவர்களே, இதற்கு நிரந்தரமாக ஒரு முடிவெடுத்து இவர்களுக்கு நியாயமாக அவர்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச 2022 ஜூலை 13ஆம் தேதியன்று நாட்டிலிருந்து மாலைதீவுக்கு தப்பிச் செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதி அளித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை இந்த பயணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னமும் வெளியிடவில்லை. 2022ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டையும் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்தனர். இந்த நிலையில் 2022 ஜூலை 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ஷ அவரது மனைவி மற்றும் 2 மெய் பாதுகாவலர்களுடன் அதிகாலையில் மாலைதீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டார். அதன்போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம், அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுத படைகளின் தளபதி என்ற அடிப்படையிலேயே கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு இந்த விமான வசதிக்கு ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது. என்ற போதும் இந்த விமான போக்குவரத்தின் ரகசிய தன்மை காரணமாக ஒப்புதல் ஆவணத்தின் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் விமானப்படை கூறியுள்ளது. இலங்கை பாரிய பொருளாதார அரசியல் பின்னடைவை சந்திக்க நிறைவேற்று அதிகாரமே காரணம் என்பதை சிங்கள மக்கள் விரைவில் உணர வேண்டும் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தீவு 1977ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மிக பாரிய பொருளாதார அரசியல் பின்னடைவை சந்தித்துள்ளது என்றால், நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை கொண்ட ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு என்பதை சிங்கள மக்கள் எதிர்வரும் நாட்களில் தெளிவாக உணர்வார்கள். கருப்பு ஜூலை படுகொலையில் இருந்து முள்ளிவாய்க்கால் இன படுகொலை வரை சகோதர இனத்தை அளிப்பதற்கு அக்கால பகுதி ஜனாதிபதிகளுக்கு கிடைத்த நிறைவேற்று அதிகாரமே மிக பிரதானமான காரணம். நாட்டில் இனவாதமும் மதவாதமும் மேலோங்கி தொடர்ந்து நாடு மிக பெரும் அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டமைக்கு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பும் அதில் மேலோங்கியுள்ள நிறைவேற்று அதிகாரமும் தான் காரணம். எதிர்காலத்தில் நாட்டை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முன்னோக்கி கொண்டு செல்ல இனவாதம் மற்றும் மதங்களை கட்டுப்படுத்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை நீக்கி சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் அமைப்பின் மூலம் இலங்கையை ஐக்கிய இலங்கையாக மாற்றுவதற்கு மூலமே நிரந்தர மாற்றத்தை உருவாக்கலாம். சிங்கள மக்கள் நாட்டின் பல்லின சகோதரத்துவத்தை புறமொதுக்காது கட்டியணைத்து அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை ஏற்படுத்த உறுதிமொழி தரும் புதிய தலைவர்களை தெரிவு செய்வதன் மூலமே புதிய மாற்றத்தை உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்தார். கொரோனா காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட கட்டாய உடற்தகன கொள்கையினால் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் அரசாங்கம் மன்னிப்பு கோருவது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
நிலத்தடி நீருக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து கொரோனா தொற்றினால் இறந்தவர்களின் உடல்கள் கட்டாய தகனம் செய்யப்பட்டன. இதுக்கமைய 276 முஸ்லிம்களின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நடத்தப்பட்ட ஆய்வில் அவ்வாறு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்வதனால் நிலத்தடி நீருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் அரசாங்கம் மன்னிப்பு கோருவதற்காக நீதி, சிறைச்சாலை அலுவல்கள், அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர், வெளிவிவகார அமைச்சர் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. என்னை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த சபையில் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையில், என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை 20 அன்று செய்தி ஒன்று வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன். அதனை போல போலீஸ் மாதிபரிடமும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன். இலங்கை நியூஸ் என்ற ஒரு சஞ்சிகையில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது. என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவு பிரிவு வெளிப்படுத்திக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதில் குறிப்பிடப்பட்டது. உண்மையில் ஆளும் கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதிலே தொடர்பு பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ராஜாங்க அமைச்சர் கடந்த கால பகுதியில் கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குற்றச்சாட்டுடனும் தொடர்பு கொண்டவர். இது தொடர்பில் விசாரணை ஒன்றை நடத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை பிணையிலாவது விடுவித்து அதன்பின் வழக்கு தொடர்பான உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீண்ட காலமாக இந்த சிறைகளிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது 11 பேர் கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 29 வருடங்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிலே சண்முலிங்கம், சூரியகுமார், ஆனந்த சுதாகரன், தங்கவேல் நிமலன், உமர் கத்தாப், ராமச்சந்திரன் மற்றும் கெலன் வெலண்டினோ ஆகியோர் தண்டனை கைதிகளாக இருக்கின்றார்கள். இதிலே சிவகுமார் மற்றும் பார்த்திபன் ஆகிய இருவரும் 29 வருடங்களாக சிறையிலே இருக்கின்றார்கள். அதேபோன்று விளக்கமறியல் கைதிகளாக நடேசன் குகதாசன், தம்பியையா பிரகாஷ், செல்வராசா கிருபாகரன் ஆகியோர் 15 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்றைய தினமும் நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு தங்களை பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் அல்லது பிணை வழங்கி விடுதலை செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து இவர்களை விடுதலை செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதிலே இந்த சட்ட திருத்தங்கள் என்று வருகின்ற பொழுது உண்மையிலே இந்த நாட்டில் நீங்கள் முக்கியம் என்று கருதுகின்ற திருத்தங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நான் இந்த நாட்டினுடைய ஒரு தேசத்து குடிமகனாக, தமிழ் தேசத்து குடிமகனாக நான் உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது, எங்களுடைய அரசியல் இயக்கம் சார்பாக, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக, இந்த இனங்களுக்கிடையிலே ஒரு பாரிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று நீங்கள் உங்களுடைய உரையிலே 41 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஜூலை கலவரம், கருப்பு ஜூலைக்காக நீங்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றீர்கள். அதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாட்டிலே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி, அவ்வகையில் பார்த்தால் உண்மையிலே இந்த தமிழிளைஞர்கள் ஆயுத போராட்டத்திலே இணைந்து கொண்ட 90% அல்லது 99% இளைஞர்கள் அந்த ஜூலை படுகொலை காரணமாக தான் ஆயுதமேந்தினார்கள். அவர்கள் ஒரு பூனையை ஒரு அறைக்குள் விட்டு அடித்து கொள்ள முயன்றால் அந்த பூனை அந்த தாக்குபவரை எவ்வாறேனும் தாக்க வேண்டும் என்று முயற்சிப்பது போன்றுதான் எங்களுடைய நிலைமை இருந்தது. எங்களுடைய மூத்தவர்கள், எங்களுடைய அண்ணன்மார், எங்களுடைய அக்காமார் தான் அந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். வேறு வழி இல்லாமல் பெருமளவான தாய் தந்தையர்கள், எனக்கு தெரியும், நான் சிறுவனாக இருந்த காலத்திலே தாய் தந்தையர்களே நீங்கள் இயக்கத்துக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். என்று சொன்னால் இந்த அகப்பட்டால் என்ன நடக்கும் என்பது தொடர்பான பயம் காரணமாக, குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே திட்டமிட்ட ரீதியிலே ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு பெரும்பான்மையின சமூகத்தைச் சேர்ந்த காடையர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் வாகனங்களில் ஏற்றுக்கொண்டு செல்லப்பட்டு இவ்வாறான படுகொலைகள் நடைபெற்றது. குறிப்பாக கொழும்பு போன்ற இடங்களிலே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டு தொகுதிகளிலே தமிழர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு, பெண்கள் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு, சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு படுகொலைகள் இடம்பெற்றது. ஆகவே இந்த அரசினுடைய திட்டமிட்ட செயல்பாடுகளால் தான் இந்த ஆயுத போராட்டத்தை நாங்கள் தொடங்க வேண்டி வந்திருந்தது. ஆகவே
இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். இதுவரை நடைபெற்ற தவறுகளுக்கு எங்களுக்கு பிராயச்சித்தம் வேண்டும். அந்த பிராயச்சித்தம் என்பது தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதனை விட நாங்கள் இந்த தீவிலே வந்து ஒரு தேசத்திற்குரியவர்கள், நாங்கள் எங்களை ஆட்சி செய்திருக்கிறோம். எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, எங்களுடைய மக்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த அரசு செய்த தவறு காரணமாக நாங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அதனால் நீங்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அந்த சட்டம் மிக கருண கொடூரமாக எங்களுடைய சமூகத்தை அளித்திருக்கிறது. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை, இந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி எங்களுடைய உரிமைகளை, அரசியல் உரிமைகளை அங்கீகரிக்கின்ற அதே நேரத்திலே தவறுகளுக்கு தண்டனை வழங்குவதற்கும் நீங்கள் முன்வர வேண்டும். நாங்கள் சிங்கள மக்களோடு, சிங்கள தேசத்தோடு சேர்ந்து வாழ நாங்கள் விரும்புகிறோம். ஐக்கியமாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டிற்காக, ஐக்கிய நாட்டிற்காக நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தியாகமாக இருக்கும். இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் மிகவும் வினயமாக நான் உங்களிடம் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். மிக பொறுப்புணர்வோடு நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த விடுதலை யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்திருக்கிறது. இந்த விடுதலை போராட்டத்திலே பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் இணைந்து கொண்டவர்கள் என்னை பொறுத்தவரையிலே வந்து இந்த எங்களுடைய தமிழ் சமூகத்திலே மிகவும் ஆற்றலும் ஆளுமை மிக்கவர்கள். அவர்கள் சாதாரண பாமரர்களாக இருக்கலாம் அல்லது படித்தவர்களாக இருக்கலாம். மிகுந்த ஆற்றல் ஆளுமை மிக்கவர்கள். அதை நீங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் உங்களுடைய மனச்சாட்சி உங்களுக்கு அதனை ஒப்புக் கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறான ஆற்றல் மிக்கவர்கள் 2009 போர் முடிந்த பிற்பாடு அரசியல் ரீதியாக எங்களுடைய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்ட நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தினால் கிரீம் ஆஃப் த சொசைட்டி என்று சொல்லக்கூடிய பெருமளவான இளைஞர்கள், யுவதிகள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அவர்கள் இன்று அரசியல் ரீதியாக இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிற போதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாக அவர்கள் பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த அரசியலிலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே வந்து நீங்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நான் உங்களிடம் வினயமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் பத்திரிகைகளில் ஒரு பொய் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால், எனக்கும் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய விசேட நிதி ஒதுக்கீடு கிடைத்திருப்பதாக 6 கோடி கிடைத்திருப்பதாக முடிக்கிறேன். ஒரு நிமிடம் சொல்லப்பட்ட இது அப்பட்டமான பொய். எங்களுக்கு அவ்வாறான விசேட நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கான விண்ணப்பங்களை மாத்திரம்தான் செய்திருந்தோம். அது பங்குனி சித்திரை மாதங்களில் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டும். காலம் இழுத்தடிக்கப்பட்டு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. அரச புலனாய்வு பிரிவிடம் சம்பளம் பெறுகின்ற ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையிலே செயல்படுகிற ஒரு சிலர் அவ்வாறான பொய்ச் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு அரசியல் நேர்மையற்ற ஒரு செயல்பாடு என்பதையும் நான் இதிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூ. මිළඟට ගරු රෝහණ බණ්ඩාර විජේසුන්දර මැතිතුමා, ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් තියෙනවා. මට මෙයා මගුල දික් කරා. මූලාසන ඔබන ගරු මන්තුමනි, මම හිතන්නේ විජේදාස රාජපක්ෂ මැතිතුමා හැමදාමත් වගේ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு என் மனதில் உள்ள வேட்பாளர் தொடர்பில் இப்போது அறிவிக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் ஆரம்பம் முதலே தந்திரோபாயங்களை கையாண்டு வருவதாகவும், உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டமே அதன் இறுதி துருப்புச்சீட்டாகும் எனவும் கொழும்பில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் பீரிஸ் மேற்கண்டவாறு தெரிவித்தார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் வர்த்தமானியில் வெளியிடப்படாது என நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்திருந்த நிலையில் ஜனாதிபதி அதற்கு எதிராக சென்று வர்த்தமானியில் பிரகடனப்படுத்தியவை அமைச்சரவையின் ஒற்றுமைக்கு விழுந்த மரண அடி என்று அவர் கூறினார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை கொண்டு ஒரே கால பகுதியில் சர்வஜன வாக்கெடுப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது நடைமுறை சாத்தியமற்றது எனவும், தனிநபரின் குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக பொது பணத்தை வீணடிப்பது பாவம் எனவும் பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். முழு நாடும் எதிர்நோக்கும் தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் எனவும் தற்போது எவரும் வாக்கெடுப்பு கோரவில்லை எனவும் சுதந்திர மக்கள் பேரவையின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெற்றி பெறுவதற்கு தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றன. ஆனால் ஜனாதிபதி, தேர்தல் ஆணையாளர் மற்றும் அனைவரும் இந்த தேர்தல் நிச்சயமாக நடக்கும் என்று அறிவித்துள்ளனர். இதை பற்றி விவாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை.
அரசியலமைப்பில் 5 ஆண்டுகள் என்று ஒரு இடம் உள்ளது, இன்னொரு இடத்தில் 6 ஆண்டுகள் என்கின்றார்கள். இது திருத்தப்பட வேண்டும். இதனால் தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எனவே என்னை ஆதரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒருவரும் நெருக்கடியை கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் முதலில் வரப்போவது ஜனாதிபதி தேர்தல் தான். எனவே முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என நான் கருதுகின்றேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களின் ஆசையுடன் மொட்டுவுக்கு அழைத்து வரப்பட்டார். கடந்த தேர்தலில் அவரது கட்சி பின்னடைவை சந்தித்ததால் மொட்டுவின் ஆசையுடன் தான் வந்திருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான வெற்றியை தொடர வேண்டுமாயின் மொட்டு அமைச்சர்களின் ஆசீர்வாதம் செல்வாக்கு செலுத்தும் காரணியாக அமையும். ஆனால் ராஜபக்ஷக்கள் இருக்கும் இடத்தில், அவர்களின் நிழல் விழும் இடத்தில் கூட நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். எனவே எனது இந்த கொள்கை வாக்களிப்புக்கு மட்டுமல்ல, மற்ற அனைத்து விவகாரங்களுக்கும், அரசியல் விவகாரங்களுக்கும் பொருந்தும் என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.